அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மனநிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஜாதக சவால் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மாணவர்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. சென்ற வாரம் கேட்ட கேள்விக்கு ஏகப்பட்ட மாணவர்கள் இங்கே பதில் அளிச்சிருந்தீங்க. ஒரு 3 பேர் கரெக்டான பதில் கூட அளிச்சிருந்தீங்க. சந்தோஷம்தான். மற்றவங்கெல்லாம் எதுவும் தவறாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. நீங்களும் உண்மைக்கு நெருக்கமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓரளவு இந்த ஜோதிடத்தை வேகமாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா? சென்ற வாரம் நான் கேள்வி கேட்டிருந்தேன், இவர் என்னவா இருப்பார். நான் வெளிநாட்டில் இருப்பாருங்கிறத நானே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 8-12ஆம் இடம் சுபத்துவம், அதனால் இருக்கிறாரு. என்ன வேலையில் இருப்பார், அதுக்கப்புறம் அந்த லக்னத்தோடு சனி செவ்வாய் தொடர்பெல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நீங்கள் யாரும் இவர் கம்மியான வேலையாக எடுக்க வேண்டாம், ஓரளவு நல்ல வேலையில் தான் இருக்கிறாருங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அந்த அடிப்படையில் மாணவர்கள் எல்லோரும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக பதில் அளிச்சிருந்தீங்க. ஓரளவு ஒரு சிலவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கு சந்தோஷம்தான். எப்போவுமே நான் ஒன்று சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. சனியை சந்திரனை விட குரு சுபத்துவப்படுத்துவார், செவ்வாயை குருவை விட சந்திரன் சுபத்துவப்படுத்துவார். இந்த பாயிண்டை மறந்துடக்கூடாது. சரிங்களா? மாணவர்கள் இந்த பாயிண்டை என்றைக்கும் மறந்துடக்கூடாது. பௌர்ணமி சந்திரனா பௌர்ணமி சந்திரன் தான் எடுத்துக்கிட வேண்டாம், சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனை எடுத்துக்கோங்களேன். சரிங்களா? இதில் ராஜசேகர் ஐடி துறை சைபர் கிரைம் கொடுத்துருந்தாங்க. நான் இது விளக்கம் கொடுக்குறேன். இந்த ராஜசேகர் நான் நிறைய கமெண்ட் அவர் ட்ரை பண்ணுவார். தப்பாக சொல்கிறாரோ கரெக்டாக சொல்கிறாரோ, ஆனால் ட்ரை பண்ணுவார். அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கட் இந்த மாணவர் ஓரளவு எப்போவுமே கெஸ் பண்ணுவார் கரெக்டாக. இந்த ஜாதகர் செவ்வாய் சார்ந்த துறைகளில் சூரியன் அல்லது புதனின் துணை அமைப்பில் இருக்கிறார். நன்றி. ஓகே, இவர் செவ்வாய் சார்ந்த துறை, அவர் செவ்வாய் சார்ந்த துறை தான். ஈஸ்வரமூர்த்தி சிஏ சார். ஓகே. அதுக்கப்புறம் நடராஜன் சிஏ அண்ட் ஏஐ துறையில் உள்ளார். ஓகே. ரேகாஸ்ரீ மெடிக்கல் லைன் குருஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது கரெக்டுங்க. ரேகாஸ்ரீக்கு கரெக்டு, இது கரெக்டு தான். வின் சாஃப்ட்வேர் துறையில் ஹெச்ஆராக உள்ளார். காரணம் புதன் 10ஆம் இடத்தில் உச்சம், சனியின் 10ஆம் பார்வை, மக்கள் தொடர்பு மற்றும் தலைமை பொறுப்பு. லட்சுமி நாராயணன் எடைப்பாடி. நன்றி குருஜி. ஓகே, இவருக்கும் வாழ்த்துக்கள் தான். ஆனால் உண்மை ஆன்சர் நான் சொல்கிறேன். ஏன்னா பாலசுப்ரமணியம் இவரும் அடிக்கடி கமெண்ட் பண்ணுவார். புதன் உச்சம் அலாங் வித் சூரியன் திக்பலம், ஐடி ப்ரொபோஷனல் அஸ் எ டீம் லீடர் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகே. அதுக்கப்புறம் விமல் சாஜி. வணக்கம் குருஜி, செவ்வாய் அதிக சுபத்துவம் பெற்றவர் என்று நினைக்கிறேன். அவர் மருத்துவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. லக்னத்திலிருந்து சூரியன் 10ஆம் பாவத்தில் மற்றும் விருச்சிக ராசியில் சுபத்துவம். குருவின் பார்வையும் 2ஆம் பாவத்தில் உள்ளது. மேலும் யோக தசையும் நடக்கிறது. ஓகே. எஸ்கேஎஸ் கேமிங். வணக்கம் குருஜி, லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் புதன் உச்சம், சுக்கரனால் சுபத்துவம் அடைந்து ஜாதகர் புதன் சார்ந்த துறையில் இருப்பார். ஓகே. இன்னைக்கு இத்தனை கமெண்ட் வந்திருந்தது. எல்லாருடைய கமெண்டையும் நான் வாசிச்சுட்டேன். சரிங்களா? இப்போ நான் அந்த ஜாதகத்துடைய பலனை சொல்ல போகிறேன். சென்ற வாரம் நான் கேட்டிருந்தேன்ல, அந்த கேள்விக்கான விடையை நான் இப்போ சொல்ல போகிறேன். இவர் மலேசியா நாட்டில் மருத்துவராக பணிபுரிகிறார், அரசு மருத்துவர். அந்த சூரியனை நிறைய பேர் கணிச்சிங்கள்ல, சூரியனுடைய திக்பலம் சுபத்துவம். ஏன்னா இதில் ஒரு இக்கனா இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புதன் உச்சம், ஆனால் உச்ச புதன் நீச்ச சுக்கிரனுடன் சேரும் பொழுது புதன் சுக்கிரனிடம் வலுவிழப்பார். அந்த சுக்கிரனுக்கு கிடைக்கக்கூடிய வலுவை அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறதுனால சூரியனிடம் அந்த வலுவை இழப்பார். இப்படி தான் எடுத்துக்கணும். இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா சூரியன் தான் சுபத்துவம். இதை தான் நிறைய பேர் கணிக்க தவறிடுவீங்க. புதனை எடுக்கிறீங்களா ஸ்தான பலவத்தோடு 10ஆம் இட தொடர்புன்னு, ஆனால் அங்கே சுக்கிரன் இணைந்திருக்கும் பொழுது சுக்கிரனால புதன் சுபத்துவம் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல புதனால சுக்கிரன் வலுப்பெறுவார், புதன் சுபத்துவம் அடைவார். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். சுக்கிரனால புதன் சுபத்துவம். ஆனால் அந்த இடத்துல நான் வலிமையை எப்படி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, உச்ச புதன்கிட்ட இருந்து வலிமையை சுக்கிரன் கவர்ந்துருவார். சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி சூரியன் கவர்ந்துருவார். 10ஆம் இடத்துல நட்பு வீட்டில் திக்பலங்கிற அமைப்பில் வீடு கொடுத்தவன் உச்சங்கிற அமைப்பில் சூரியன் சுபத்துவம். அந்த சுபத்துவத்தில் சனியுடைய 4 டிகிரி பார்வை சற்று பங்கம். அதனால தான் இவர் சூரியனுடைய நேரடி தொழில்களில் இவர் இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஆனால் உச்ச சந்திரன், தேய்பிரை சஷ்டி சந்திரன், ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன், அர்த்த சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரன் தான். அந்த உச்ச சந்திரன் சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால தான் இங்கே இவர்
மெடிசின் சார்ந்த துறை முதல் தரமாக செவ்வாயை நான் எடுத்தேன். ஏன்னா குரு யாரையுமே தொடர்பு கொள்ளலை. அதுக்கப்புறம் சுக்கிரன் தான், அதுக்கப்புறம் சந்திரன். இந்த மாதிரி வரிசையில் ஒரு பேட்டர்னில் வருவோம். இங்கே உச்ச சந்திரனுடன் சேர்ந்த செவ்வாய் தான் சுபத்துவம் நம்ம எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் தசாபுத்தியும் பார்த்தீங்கன்னா குரு திசை தான் நடந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா செவ்வாய் திசையில் பிறந்திருக்காரு. செவ்வாய் திசை, ராகு திசை, அதுக்கப்புறம் குரு திசை, அடுத்து சனி திசை. அந்த சனியும் உச்ச குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்கிறதுனால 2ஆம் நிலை இப்படிலாம் கொண்டு போக வேண்டாம், சரிங்களா? சனி திசை கூட நல்ல தசை தான். அவர் செவ்வாயுடைய 8ஆம் பார்வை வாங்கினா கூட உச்சனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனி திசை கூட உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. அதனால அரசு மருத்துவர், ஸ்டாண்டர்டான வருமானம், நிலையான வருமானம், வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உச்சகுரு 8, 12ஆம் இடங்களோட தொடர்பில் இருக்கிறதுனால அந்த அமைப்புகள் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போது இவர் பிறந்ததே மலேசியா தான். ஆனால் மலேசியா பக்கத்துலேயே இல்லாமல் அதை விட்டு நம்ம ஒரு விதி வச்சுருக்கோம்ல, 500-600 கிலோமீட்டர் தள்ளி, 1000 கிலோமீட்டர் தள்ளினா அந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் இவர் இருக்கிறாருங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. இதில் அந்த செவ்வாயை கண்டுபிடித்த அனைவருக்கும் எனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். புதனை கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதற்கான சான்சஸ் நீங்கள் இருக்குது. கன்னி வீடு சுபத்துவம்னு எடுப்பீங்க, சூரியன் சுபத்துவம் எடுப்பீங்க, சுக்கிரனுடன் சேர்ந்த புதனும் சுபத்துவம்னு எடுக்க தான் செய்வீங்க. ஆனால் இதில் இந்த மாதிரி மைனூட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கேட்டேன் தெரியுமா? அரசு மருத்துவரா அப்படிங்கிறத நான் கேட்கல, சர்ஜனான்னு கேட்டேன். ஆமாடினாங்க. ஏன்னா அந்த சூரியனுடைய சுபத்துவம் அரசு மருத்துவரையும் கொடுக்கறது, சர்ஜனையும் அவர் தானே கொடுக்குது. அப்போ சர்ஜனுக்கு படித்து கொண்டிருக்கிறார் சொன்னாங்க நினைக்கிறேன். ஆமாம், சர்ஜனுக்கு படித்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இவருக்கு உண்டு. அதுக்காக இவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ஜாதகம் நான் உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆன்சர் சொன்ன எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா யாருமே இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பதிலை நீங்கள் சொல்லலை. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு விதிகள் சொல்லி கொடுத்ததுலேருந்து தான் நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்க. இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் மைனூட் படுத்தணும். இந்த இடத்துல உச்ச சந்திரனோட செவ்வாய் சேர்ந்திருக்காரு. அந்த செவ்வாயுடைய சுபத்துவத்தை எதுலையாவது கொண்டு வந்திருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு சைபர் செக்யூரிட்டின்னு யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஏன்னா புதனையும் அங்கே செவ்வாயும் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற லெவலில் ஒரு வாழ்த்துக்கள். ஆனால் அதில் செவ்வாயை நீங்கள் யாருமே முழுசாக எடுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா அது தப்பு. இந்த இடத்துல செவ்வாயை நம்ம எடுக்காமல் விடக்கூடாது, சரிங்களா? இதுதான் அந்த சுபத்துவத்தினுடைய அந்த அளவுகள். இந்த இடத்துல நம்ம சனியை சுபத்துவம்னு எடுத்துக்கிட முடியாது. இப்போ செவ்வாயும் முடிஞ்சு போனார். சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய் யாருக்குமே சுபத்துவம் இல்லாத நேரத்தில் இங்கே சனியை நான் எடுப்பேன். ஏன்னா இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறாரு, உச்சனுடைய வீட்டில் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த சனியை உள்ளே கொண்டு வருவேன், சரிங்களா? இப்படி தான் இந்த சுபத்துவத்தை படிப்படியான அளவீடுகளை பிரிக்கணும். எக்ஸாக்டாக இந்த வேலை தான் சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த செவ்வாய் நீங்கள் எல்லாரும் எதுலையாவது ஒரு இதில் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எக்ஸாக்டாக இந்த துறை தான் சொல்கிறதுக்கு இங்கே யாரும் கடவுள் கிடையாதுங்க. அந்த மாதிரி 100% நடக்கிறதும் இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் எல்லாமே விதிவிலக்கான ஜாதகத்தை போட்டு விளக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னுடைய நேரடியாக என்கிட்ட ஜாதகம் கற்றுக்கிட்டு இருக்கீங்கள்ல ப்ரீமியம் வீடியோவில், அவங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டாகவே தெரியும் நம்மளுடைய விதிக்கு எதெல்லாம் பொருந்தாத ஜாதகம்லாம் எடுத்து போட்டு ஏன் அது பொருந்தலைங்கிறத நான் இன்னும் டீட்டெயிலாக அவங்களுக்கு விளக்குவேன். அப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு இன்னும் டீட்டெயிலாகவே தெரியும் நம்ம விதிப்படி தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நான் எந்த இடத்துல நான் சொல்கிறது இல்லை. அப்போ நீங்கள் இந்த சந்திரனை உள்ள செவ்வாயை கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். எதுவும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நீங்கள் அடுத்த தடவையும் முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த வாரம் ஒரு கேள்வி கேட்குறனால இதுக்கும் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆன்சர் சொன்னீங்களா, உங்களுடைய பேரையும் நான் வாசிச்சுட்டேன், உங்கள் கமாண்டையும் வாசிச்சுட்டேன், உங்களுடைய எடிட்டிங் டீம்கிட்ட சொல்லி உங்களுடைய பேரையும் நான் டிஸ்பிளே ஆகிற மாதிரி போட சொல்கிறேன், சரிங்களா? இது இன்னும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும். அடுத்தடுத்து நம்ம இன்னும் உண்மைக்கு நெருக்கமாக போகணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும். ஓரளவு, அதாவது நீங்கள் பிக்சடாக இந்த தொழில் தான் கூட சொல்ல வேண்டாம். அந்த கிரகத்தை உள்ளே கொண்டு வந்துட்டீங்கனாலே நீங்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த வாரத்திற்கான அந்த கேள்விக்கான ஜாதகம் வந்துட்டு இருக்குது. இந்த நபர் என்ன வேலையில் இருப்பார் நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க, சரிங்களா? இந்த ஜாதகர் எந்த வேலையில் இருக்கிறாருன்னு கண்டுபிடிங்க. தாராளமாக சொல்லுங்கள் பதிலை, சரிங்களா? இதில் எந்த விதமான கூச்சமும் இல்லை. நீங்கள் பதிலை சொல்லத்தான் உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அடுத்த தடவை நம்ம கண்டிப்பாக உண்மைக்கு நெருக்கமாக நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் வரும். ஒன்றுமே சொல்லாமல் நம்ம பேரை தப்பாய்ப்போம். ஒரு பேரை சொல்கிறேன், வெங்கடேஷ் வெங்கட்டா அடிக்கடி சொல்லுவேன், நவீன் ஜெகதீசன் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம பேரை அடிக்கடி சொல்கிறாரு, நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னா ஒரு தவறாக போர்ட்ரேட் ஆயிடுவோமோ. பயப்பட தேவையில்லைங்க, சரிங்களா? இங்கே யாரும் கடவுள் கிடையாது, வெத்தலையெல்லாம் மை போட்டு பார்த்து சொல்கிற அளவுக்கு. அதனால் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ண தானே உண்மைக்கு அருகாமையில் நீங்கள் வர முடியும், நீங்கள் கல்வியை கற்றுக்கிட முடியும். தயங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஒதுங்கியே இருக்க முடியாதுல்ல. களத்தில் இறங்குறவங்க தான் பெரிய பெரிய சாதனைகள்லாம் சாதிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக ப்ராக்டிஸ் ஆகிடும், சரிங்களா? இப்போ இந்த ஜாதகர் என்ன வேலையில் இருக்கிறார், இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன் நீங்கள் இந்த வேலையில் தான் இருக்கிறீங்க. அந்த வாய்ஸை கூட நான் இதில் இன்பில்டு பண்ண சொல்லியிருக்கேன். அந்த வாய்ஸ் கூட இதில் வரும்.
பார்த்த உடனே நீங்கள் இந்த வேலையில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மாதிரி ஜாதகத்தை நீங்களும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் தானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ நீங்களும் வந்து இதை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கோங்க. லக்னத்தில் புதன் திக்பல அமைப்பில் இருக்கிறாரு, லக்னாதிபதி உச்சம்ங்கிற அமைப்பில் இருக்கிறாரு. என்னென்ன கிரகம்லாம் டிகிரி நெருக்கத்தில் சுபத்துவ அமைப்புகளில் இருக்குது நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னென்ன கிரகம்லாம் சுபத்துவ அமைப்பில் இருக்குதுன்னு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு கலவையான துறைகளில் இருக்கிறாரா, இல்லை ஒரு கிரகம் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்குமா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நல்லா தெளிவாக ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. சுபத்துவம் பாவத்துவம் கலவைக்கு வந்ததுன்னா அதுக்கு என்ன மாதிரி மதிப்பெண்கள் கொடுக்கணும், எந்த டிகிரி ப்ளஸ்ஸில் நெருக்கத்தில் வருது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதனால் பாருங்கள், ரிலாக்ஸாக பொறுமையாக உட்காந்து பாருங்கள். சரிங்களா? அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துட்டு என்ன தொழிலில் இவர் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் தெரியுமா? அது நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லித்தரேன். எந்த கிரகம்னு சொல்லி தொழிலுக்கு முக்கியமான கிரகம் நான் வந்து நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். சூரியன்னா அரசாங்கம் தாங்க. சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உணவு தொழில், இந்த மாதிரி சில தொழில்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெரெயின் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வரும். செவ்வாய்க்கு மெடிசின், இது போன்ற ஒரு 5 துறைகள் நம்ம சொல்கிறோம்ல, கட்டிடம், நெருப்பு, விளையாட்டு, அதிகாரம், இது மாதிரி துறைகள்லாம் இருக்குது, மருத்துவம். அப்போ புதனுக்கு சில துறைகள் ஒதுக்கியிருக்கோம். குருவுக்குனா 8 2 10ஆம் இடங்களோட தொடர்பில் சில துறைகள் ஒதுக்கியிருக்கோம். இந்த மாதிரி அதில் ஒவ்வொன்றா இது பண்ணுங்க. இப்போ ஒவ்வொன்றா கழிங்க. ராகு கேதுகளுக்கு எப்போவுமே கிடையாது. அப்போ அதில் இருந்து எந்த கிரகம்லாம் டவுட்டாக இல்லையோ, இந்த கிரகம் சுத்தமாக கிடையாதுங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒமிட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 கிரகமோ 2 கிரகமோ இருந்தால் மிக்சிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை மிக்சிங்கில் வர வாய்ப்பு இல்லைன்னா சிங்குலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறத ஈஸியாக கணிச்சிட முடியும். ஃபஸ்ட்டு எந்த கிரகத்துலலாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க, இது ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்படியும் கண்டுபிடிக்க முடியலன்னா கொஞ்சம் வந்து அந்த நவாம்ச கட்டத்தில் வந்து நான் வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துருக்கேன்ல, போட்டு பார்த்து அதுலேயும் எது சுபத்துவமாக இருக்குது, எது நல்ல வீடுகள் அமர்ந்திருக்குது, அதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 10% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இதை வச்சு இவர் என்ன தொழிலில் இருக்கிறாரு, பாவக காரக சுபத்துவத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும், சான்சஸ் அதிகம். இதே மாதிரி அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு ஜாதக சவால் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.